வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார் இப்போதைய வானிலைப்படி இந்த ஒரு புயல் உருவாக இருக்கிறது, மோண்டா புயல் அதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ அதனுடைய நிலை எப்படி இருக்குங்க சார்? கண்டிப்பாக அது சென்னைக்கு கிழக்கே, சரியா சொல்ல போனா சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 1000 கிலோமீட்டர் தொலைவில், சரியாக 990 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. 980 கிலோமீட்டர் தொலைவில் இப்போ இருக்கும். அதாவது இன்று மாலை 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நிலவரப்படி இந்த நிகழ்வானது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு சென்னைக்கு கிழக்கே ஒரு 360 கிலோமீட்டர் வரைக்கும் சென்னைக்கு நெருக்கமா வரும். அதாவது 360 கிலோமீட்டர் மேற்கு திசை நோக்கி, மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வந்து நாளை 26ஆம் தேதி நண்பகல் வேளையில அது புயலா மாறுது. இப்போ காற்றழுத்த தாழ் மண்டலமா மாறி இருக்கு. இன்றைக்கு இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும், நாளை மதியம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புயலாகவும் மாறுகிறது. 27ஆம் தேதி அது 27ஆம் தேதி முழுவதும் புயல் என்ற நிலையிலேயே ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 360 கிலோமீட்டர் வரைக்கும் சென்னைக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு தீவிர புயலாக மாறி பிறகு ஆந்திர பிரதேசத்தோட, எப்பொழுதுமே புயல் என்று உருவானால் அது அப்படியே ஆந்திர பிரதேசம் நோக்கி தான் போகும். கொஞ்சம் தெற்கே இருந்தால் புயல் வடக்கு நோக்கி வரும்பொழுது வட தமிழ்நாட்டுக்கு வரும். இப்ப இருக்கிறதே அது மத்திய அந்தமான் பகுதியை நெருக்கமா தான் இருக்கு, சென்னை கிழக்கே தான் இருக்கு. இதனால ஆந்திர பிரதேசத்தை நோக்கி திசை மாறி இது 28ஆம் தேதி மதியம் வாக்குல மாலைக்குள் ஆந்திர பிரதேசம் மாநிலம் காக்கிநாடா மற்றும் புதுச்சேரி பகுதியாகிய ஏனாம் அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்கு. அரபிக்கடலையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு. அது கர்நாடகா முதல் குஜராத் வரைக்கும், கர்நாடகாவின் கடலோரம், கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிகழ்வானது இரண்டு பக்கமும் 2 நிகழ்வு இருக்கிற காரணத்தினால காற்றோட திசையில நிறைய வேறுபாடு. அதாவது காலை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு காற்று அரபிக்கடலிலிருந்து அரபிக்கடலுடைய நிகழ்வு நோக்கி போனது சுழன்று. இப்பொழுது ஒட்டுமொத்த கன்னியாகுமரி வழியாக வங்கக்கடல் நோக்கி காற்று திசை மாறி இருக்கிறது. ஆக கேரளா வழியாக, அதாவது அரபிக்கடலிலிருந்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள், தென் உள்பகுதிகள் வழியாக வங்கக்கடல் நோக்கி காற்று பயணிக்க இருக்கிறது. இதன் காரணமா வெப்பசலன மழைப்பொழிவு போல இப்பொழுது ஆங்காங்கே கொடுக்க தொடங்கி இருக்கு. அதாவது அப்ப கர்நாடகாவில் உள்ள காற்று தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு போகும். ஆந்திர பிரதேச காற்று அப்படியே சென்னை வழியா வங்கக்கடலுக்கு போகும். அதாவது வடக்கு மேற்கு திசையிலிருந்து காற்று தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி வரும். இன்னைக்கு படிப்படியா இது நெருங்க இதே திசையில தான் இருக்கும் காற்று. இதன் காரணமா இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நாலுமுக்கு ஊத்து பகுதியில நேற்றைக்கு அரபிக்கடல் நிகழ்வு காரணமா மழைப்பொழிவு கொடுத்துச்சு. இன்றைக்கு வங்கக்கடல் நிகழ்வா மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியில மழைப்பொழிவு கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல வெப்பச்சலன மழைப்பொழிவு இப்பொழுது தொடங்கி இருக்குது ஆங்காங்கே. நம்ம இது எதிர்பார்த்ததுதான். 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவு எதிர்பார்த்திருந்தோம். இப்ப கூட சென்னைக்கு மழை வந்து கொண்டிருக்கு. ஊத்துக்கோட்டை பகுதியிலிருந்து சென்னை மாநகரை நோக்கி மழை மேகங்கள் திரண்டு கடற்காற்று இணைவின் காரணமா டெவலப் ஆகிட்டே இருக்குது மழை மேகம். இது சென்னைக்கு இன்றைக்கு மாலைக்குள், அதாவது ஒரு 7-8 மணிக்குள்ள சென்னைக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் சென்னைக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் மழை உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது தண்டலம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் இந்த பகுதிகளிலையும், குன்றத்தூர் பகுதிகளிலையும், பூந்தமல்லி மற்றும் ஆவடி பகுதிகளிலும் மழை உருவாகிட்டு இருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு ஒரு முன்னிரவில நல்ல ஒரு மழைப்பொழிவை சென்னைக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போலதான் திருவண்ணாமலை மாவட்டத்திலே மழை உருவாகி இருக்கு. அந்த திருவண்ணாமலை மாவட்ட மழை அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வழியாக புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல சின்ன சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய மழை அப்படியே நெய்வேலி மற்றும் பெண்ணாடம் வழியாக அப்படியே ஜெயங்கொண்டம், அதாவது அரியலூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அதாவது முட்டம் மற்றும் காட்டுமன்னார் கோவில் இந்த பகுதி வழியாக நெய்வேலியிலிருந்து
அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தோட சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழை பொழிவை கொடுத்து கடலுக்குள் இறங்கும் காரைக்கால் அருகே. இப்படி வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி மேகங்கள் இன்று நாளையும் வரும். இதனால வெப்பசலன இடிமழை பொழிவு இன்றைக்கு வருவதெல்லாம் பெய்வதெல்லாம் இப்படிதான் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். பெரும்பாலும் டெல்டாவில் பெருசா இருக்காது. பாலக்காட்டு கடவாயில நுழையக்கூடிய காற்று அது ராமநாதபுரம் போகும். டெல்டாவுக்கு வரணும்னா அது நீலகிரி மாவட்டம் தடுத்திருக்கு காத்த. புழுக்கமாக இருக்கும் டெல்டா மாவட்டம் இப்பொழுது கடும் புழுக்கமாக வியர்வையோட இருக்கும். ஆனா இதுக்கு டெல்டாவிற்கு வடக்கே வரக்கூடிய காற்று, மைசூர்ல இருந்து வரக்கூடிய காற்றும் பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய காற்று நல்ல ஒரு மழைப்பொழிவை ஆங்காங்கே வந்து கொடுக்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவாக வெப்பமடைந்த காற்று. இந்த நிகழ்வு 26ஆம் தேதிக்கு பிறகு நாளை மதியத்துக்கு பிறகு நெருங்க மழை கடலோரம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை தான் கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். நிகழ்வோட காற்றோட ஈர்ப்பின் காரணமா, அதாவது இப்ப பெய்வது வெளிச்சுற்று, இப்போ வெப்பச்சலன மழை, நாளையும் வெப்பச்சலன மழை இருக்கும். அடுத்த நாள் தான் அந்த புயலில் இருந்து சுழன்று வரக்கூடிய காற்று ஆந்திர பிரதேசத்துல ஏறி சென்னை வழியாக மீண்டும் கடலுக்குள் போகும் பொழுது ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலையும் மழைப்பொழிவும் கொடுக்கும். ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த அளவிற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க சார்? அதாவது இந்த நிகழ்வு 360 கிலோமீட்டர் தொலைவிலேயே விலகி செல்கிற காரணத்தினாலே விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் உறுதி கிடையாது, எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இன்றைக்கு 2 நாள் இருக்கிறது. இது நெருங்கி வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. 26ஆம் தேதி 27ஆம் தேதி தான் சற்று இந்த இதுக்கு நேரா வரும். அதாவது 13 அதாவது சென்னை அதாவது அச்ச தீர்க்க ரேகை பார்த்தீங்கன்னா 13 டிகிரி வட அச்சரேகை, 80 கிழக்கு தீர்க்க ரேகையில இருக்கு. ஆனா அது 84.4க்கு வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு தீர்க்க ரேகைக்கு 80 கிலோமீட்டர்னா 360 கிலோமீட்டர் தொலைவில் வரும். அவ்வளவுதான் வரும். அதுக்கப்புறம் அது திசை மாறும். ஆகவே நாளை அதிகபட்சமா நாளை காலைக்கு பிறகு நாளை மறுதினம் அதாவது 27ஆம் தேதி தான் கொஞ்சம் நெருக்கமா வரும். அப்போ பெய்யுற மழை தான். அதுக்கப்புறம் அது விலகி போயிடும். ஆகவே எந்த அளவிற்கு அமைச்சர்கள் உட்பட அரசு தரப்புல சொல்றவங்க இந்த புயல் ஆந்திரா தான் போக போகுது, அதனால தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போதே கண்டிப்பா ஆந்திராவுக்கு தான் போகும்னு இப்பவே முடிவு பண்ண முடியாதா? மாற்றம் நேரலாமா? அதாவது ஆந்திராவிற்கு தான் போக போகிறது என்று அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து மாதிரிகளும் உலகத்தில் உள்ள அனைத்து வானிலையாளர்களும் ஒருமித்த கருத்து தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. அதாவது ஆந்திராவிற்கு போக போகுது, காக்கிநாடாவிற்கு போக போகிறதா, அல்லது பீமாவரம் நர்சாபூருக்கு போக போகிறதா, மசூலிப்பட்டினம் போக போகிறதா, நெல்லூர் போக போகிறதா, ஒங்கோல் போக போகிறதா என்கின்றதுதான் இப்போ ஆய்வில் இருக்கு. எந்த அளவிற்கு நெருங்கி விலகி செல்ல போகிறது அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்போ 980 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது, 360 கிலோமீட்டர் வரைக்கும் சென்னைக்கு நெருக்கமா வரப்போகிறது அல்லவா? இது இன்னும் 300 வந்தா இன்னொரு 60 கிலோமீட்டருக்கு குறையும் நம்ம சென்னைக்குள்ள டிஸ்டன்ஸ். அப்போ சென்னையில லேசான மழை பொழிவுங்கிறது சற்று கனமா இருக்கலாம். அது உள்பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு கொஞ்சம் மிதமான மழை இருக்கலாம் அல்லவா? இதே மாதிரி நெருங்கி வந்தால் மழை பொழிவு கூடுமே தவிர அது இப்போ வரைக்கும் ஒரு வாய்ப்பு தான், உறுதி இல்லை. பெரும்பாலும் நெருங்கி மழை பொழிவை கொடுத்து விட்டு போகுமே தவிர அது சென்னையில் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த நிகழ்வு சென்னைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் மழையோட குவான்டிட்டி இருக்குது. ஆகவே அதாவது மிதமானது முதல் சற்று கனமழைக்கு தான் வாய்ப்பு. கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு ஆங்காங்கே. இப்ப இன்றைக்கு இரவு பெய்ய போது பாருங்களா, அந்த மாதிரி ஒரு மழை இருக்கலாம். அது கொஞ்சம் கனமழை தான். இப்ப இன்றைக்கு இரவு வரப்போற மழை ஒரு கொஞ்சம் கனமழையா இருக்கும். இந்த மாதிரியான மழை பொழிவு இருக்கும். அதிகபட்சம் போனாக்க ஒரு 10-15 சென்டிமீட்டருக்கு மேல அது பெய்யறதுக்கு இது வாய்ப்பு தெரியல. இதுக்கு மேல பெய்யாது. ஆனா இதற்கு முன்னேற்பாடு எப்போதுமே வழக்கமா உள்ள நம்முடைய காற்று சுழற்சிக்கு போன்றவற்றுக்கெல்லாம் முன்னேற்பாடுடன் தான் அரசு இருக்கு. புயலுக்கு வேண்டிய பெரிய அளவில் முன்னெச்சரிக்கை எடுக்க தேவை. இன்னைக்கு இரவா இருக்கட்டும் அல்லது புயல் நெருக்கத்துல கரையை கடக்கும் போது வர்ற அளவாக இருக்கட்டும், ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாமா மழையா, இல்ல அதற்கும் மேல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கா? அதுதான் 360 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் அது மிதமான மழை 5-10 சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். ஓகே. இன்னும் கொஞ்சம் 300 வந்தால் 15 சென்டிமீட்டர் கிடைக்கலாம். இதற்கும் நெருக்கமா வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே புயல் தீவிர புயல் எல்லாம் வந்தா ஆந்திர பிரதேசம் தான் போகும். ஏன் அப்ப ஆந்திர பிரதேசம் போகும்னா சென்னைக்கும் 360, மசூலிப்பட்டத்துக்கும் அந்த நேரத்துல 360 தான் இருக்கும். அப்போ ஒரு புயல் வடக்கு நோக்கி தான் நகரும். எது கரை நெருக்கமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி நகராது. எது கரை அருகில் இருக்கும், சென்னைக்கும் 360, அங்க ஒரு பெண்ட் இருக்கும். மசூலிப்பட்டினத்துல இருந்து அந்த அமலாபுரம் வரைக்கும் ஒரு பெண்ட் இருக்கும். எப்படி அதிராம்பட்டினம் கோடியக்கரையில ஒரு பெண்ட் இருக்கோ அதே போல அங்க ஒரு பெண்ட் இருக்கும். அந்த பெண்டு இது என்ன செய்யும், வடக்கு நோக்கி தான் இருக்கும். தரைக்காற்று அங்கிருந்து வரும். அதனால அதுவும் இல்லாம நீரோட்டங்கள் வலுவா இருக்கு அந்த இடத்துல. இதனால
கொஞ்சம் வளைந்து போகத்தான் வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறதோ அதை வச்சுதான் மழைப்பொழிவை நம்ம சொல்ல முடியும். அதிகபட்சமா ஒங்கோலை தாண்டி தான் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோதாவரி மாவட்டங்கள், கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி, கிருஷ்ணா மாவட்டங்களுக்கு தான் அதிக மழைப்பொழிவை கொடுக்க போகுது. குறிப்பாக புதுச்சேரியின் ஒரு பகுதியாகிய ஏனாம் பகுதி, அங்க இருக்கு ஏனாம் பகுதி, இந்த இடத்துல தான் புயல் கரை கடக்க போகுது. அதுக்கு அருகிலே கரை கடந்தாலும் அதற்கும் ஒரு பாதிப்பு இருக்கும் எந்த இடத்துல இருந்தாலும். ஆனால் இந்த புயல் கரை கடக்கக்கூடிய இடத்திற்கு கிழக்கு பகுதியில் தான் அதிக மழைப்பொழிவு. மேற்கு பகுதி கிழக்கு கோதாவரி மாவட்டங்கள் கரை கடக்கும் பொழுது மேற்கு கோதாவரி மாவட்டங்களையும் கிருஷ்ணா மாவட்டமாகிய விஜயவாடா, மசூலிப்பட்டினம் இங்கதான் 50 சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் 110 கிலோமீட்டர் வேகம் உள்ள காற்று இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். சார், இப்போ இந்த புயல் காரணமாக தமிழ்நாட்டுல சென்னையை தாண்டி இன்னும் கீழே வர வர எந்த அளவுக்கு மழை இருக்கும்? இன்னும் குறிப்பா நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்ப இந்த விவசாயிகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நெல் மூட்டைகள்லாம் நிறைய வெளியில வச்சு நனைஞ்சிருக்கு. இப்ப அவர்களுக்கெல்லாம் இன்னும் கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை எதுவும் இருக்கா அந்தந்த பகுதிகள்ல, டெல்டா உள்ளிட்ட பகுதிகள்ல? அதாவது இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய இடம் திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு உள்ளிட்ட அந்த தடா ஒட்டில போய் தான் அதிக மழை இருக்கும். ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாட்டிலேயே அதிக மழை. அப்ப தடா, அதற்கு வரக்கூடிய தடா, ஆரம்பாக்கம் மற்றும் பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டிக்கு வடக்கே வட சென்னையிலிருந்து வச்சுக்கலாம். அவ்வளவு அங்கதான் அதிக மழை இருக்கும். அதுவே ஒரு 15 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் இருக்கும் போல தெரியுது. இதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு தெரியல. அப்ப தெற்கே வர வர 15 என்பது தென் சென்னை எல்லாம் 10ஆகத்தான் இருக்கும். அதற்கு தெற்கே வரும்போது 5ஆக குறைஞ்சிரும். அதுக்கு தெற்கே வரும்பொழுது தூறல் சாரலாகத்தான் இருக்கும். மித லேசான மழையாத்தான் இருக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கிலிருந்து, அதாவது கேரளாவில் பெய்து விட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து விட்டு பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவ், ஆரல்வாய்மொழி கணவாயில தப்பி வரக்கூடிய அந்த சாரல் துளி வந்து மேகமா வந்து இங்க ஆங்காங்கே லேசான நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே நனைக்கும் அல்லது லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாம். இந்த மழைப்பொழிவு வந்து பாதிக்காது. ஆனால் நம்ம தானியங்கள் இருந்தா மூடி பாதுகாக்கணும், அவ்வளவுதான். முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும். வெயிலும் பெருசா இருக்காது. அதனால அவங்க வந்து காய வைக்க மாட்டாங்க. வெயில் இருந்தாலும் ஒரு புழுக்கமான மந்தமான ஊமை வெயில் தான் இருக்கும். மேலடுக்குல மேகம் அதிகமா இருக்குங்கிறதுனால வெயிலையும் பார்க்க முடியாது பெருசா. வெயிலே இருந்தாலும் ஒரு லைட்டா ஒரு வெளிச்சம் இந்த மாதிரிதான் இருக்கும். பெரிய வெயில் இருக்காது. அதனால அவங்க உலர்த்தவும் மாட்டாங்க. உலர்த்தப்பட்ட அது லைட்டா வெளிச்சம் காட்டினால் கூட அது வந்து தூறல் மேற்கிலிருந்து மழை வரும். டெல்டா மாவட்டத்துக்கு கோயம்புத்தூர் பகுதியிலிருந்தும், அதே போல மதுரைக்கு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தேனி பகுதியிலிருந்து வரும். விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழையே இருக்காங்க. தென் மாவட்டங்களுக்கு மழையே இருக்கு, அங்கேயும் அறுவடை இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி, ஆரல்வாய்மொழியிலிருந்து ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடிக்கு மழை வரும். அதே போல குற்றாலத்தில் வரக்கூடிய அந்த சாரல் மழை, அங்கிருந்து வரக்கூடிய மழையெல்லாம் குற்றால அருவியில கொஞ்சம் நீர்வரத்து கொடுக்கும். அந்த மழைப்பொழி பார்த்தீங்கன்னா கயத்தாறு மற்றும் அப்படியே திருநெல்வேலி மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் அப்படியே தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும் கொஞ்சம். அதாவது மழைன்னு பாத்தீங்கன்னா புயல் நேரடியாக வெளி சுற்று தொட்டு கொண்டு போனால் வடகடலோரம் வடகோடி பகுதியில் மழை இருக்கும், புயலால் மழை. இது அரபிக்கடல் காற்று ஈர்ப்பதன் காரணமா அங்கு இருந்து வரக்கூடிய காற்று அதுல இருக்கக்கூடிய நீராவி மரங்களின் மீது பட்டு, மலை மீது பட்டு நீராவி நீராக மாறுகிறது. அதனால ஏற்படக்கூடிய மழை இது. ஓகேங்க சார். இப்போ இதற்கு அடுத்தபடியாக ஏதாவது நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா, தென்படுகிறதா? இந்த நிகழ்வு வந்து முற்றிலுமா செயலிழந்த பிறகுதான் அடுத்த நிகழ்வே உருவாகும். இதுல உள்ள காற்று எல்லாம் களையணும். அது இல்லாம அரபிக்கடலையும் ஒரு நிகழ்வு இருக்கு. அது 1ஆம் தேதி தான் கரை கடக்கும் போல தெரியுது, குஜராத் அருகே. அது குஜராத்ல போய் கரை கடக்க போகிறது. இது கரை கடந்த பிறகு அடுத்த ஒரு புயல் குஜராத்ல கரை கடக்க போகுது. குஜராத் மகாராஷ்டிராவை ஒட்டி கரை கடந்து அது அப்படியே உள்ள ஏறும்பொழுது செயலிழந்து போனாலும் மழைப்பொழிவை வந்து அப்படியே அதாவது பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கும் அந்த டெல்லி வரைக்கும் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுத்து செயலிழந்து போயிடும். அது செயலிழக்கணும். இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துல கரை கடந்து அப்படியே தெலுங்கானா மாநிலத்தோட கிழக்கு பகுதி வழியா ஒடிசா, சத்தீஸ்கர் வழியாக மேற்கு வங்கத்தையும் தாண்டி வடகிழக்கு மாநிலங்கள் போய் அருணாச்சல பிரதேசம் போய் செயலிழப்பதற்கு கிட்டத்தட்ட 3ஆம் தேதி ஆகிடும். 3ஆம் தேதி ஆயிடும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதி உருவாகும். 5ஆம் தேதி உருவானது பிறகுதான் 5ஆம் தேதி தொடக்கத்தில் இருக்கும். அது அந்தமான் பகுதியில தொடக்கத்தில் இருக்கும். 5ஆம் தேதியிலிருந்து மெல்ல படிப்படியா மழை தொடங்கும், கிழக்கு காற்று வர தொடங்கும். அதற்கு பிறகு நிகழ்வு வர தொடங்கும். அதான் முதல் வாரத்துல பிற்பகுதியில் இருக்கும். ஓகேங்க சார். நிறைவா ஒரு விஷயம், இதுல மீனவர்கள் என்னென்ன விஷயங்களை கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு? இப்போ அதாவது வடபகுதியில தான் இந்த புயல் வருது அப்படின்னாலும் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற மீனவர்களும், கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல இருக்கிற மீனவர்களும் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு இருக்கா? கண்டிப்பா முக்கடலும் இறங்கக்கூடாது. ஏன்னா அரபிக்கடலையும் இருக்கு. இப்ப தமிழ்நாடு மீனவர்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டா தமிழக மீனவர்கள் வந்து கேரளாவில் போய் தங்கி மீன் பிடிப்பார்கள். அங்க போய் கேரள மீனவர்களோட சேர்ந்து மீன் பிடிப்பார்கள்.
அப்ப கேரளாவுல அரபிக்கடல் நிகழ்வு இருக்கிற காரணத்தினால கேரளா கடற்கரையிலையும் காற்று அச்சுறுத்தல் கடும் காற்று இருக்கிறது. அங்கேயும் 60-65 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கு. வடக்கே போக போக கர்நாடகாவின் வடக்கு பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் வேகத்துல கடலை காற்று இருக்கு. ஒட்டுமொத்த அரபிக்கடலும் கடும் சீற்றமா இருக்கு. கடல்ல அரபிக்கடல இறங்கக்கூடாது. குமரிக்கடல் பாத்தீங்கன்னா வங்கக்கடல் இருக்கக்கூடிய நிகழ்வு காரணமா ஒட்டுமொத்த குமரிக்கடலும் கடும் சீற்றம். இப்போ வந்து புயல் தீவிர புயலாகி இப்போவே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான காரணத்தினால அனைத்து துறைமுகங்களிலும் 1ஆம் எச்சரிக்கை கொண்டு ஏற்றிருக்காங்க. அதே போல அரபிக்கடலையும் புயல் இருக்கிற காரணத்தினால அங்கேயும் டிப்ரெஷன் இருக்கிற காரணத்தினால ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் துறைமுகம் எல்லாமே 1ஆம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கு. இந்த நம்பர்லாம் அப்படி அப்படியே மாறும். ஏன்னா இந்த இது இன்னும் தீவிரமடையும் என்பதனால புயலாக மாறும் பொழுது ஆகையின் காரணமா இந்த நிகழ்வு கரை கடக்கும் வரை கரை கடந்து உள்ளே போயும், அதாவது நம்ம கரை கடக்கிறது 28ஆம் தேதி, 29ஆம் தேதி இரவு வரைக்குமே உள்ள கடலை இறங்கக்கூடாது. ஆந்திர பிரதேசத்துல தான் அங்க புயல் இருக்கு, இங்க இல்லைன்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஆந்திர பிரதேசத்துக்கு போகிற காற்று குமரிக்கடல் வழியா அரபிக்கடல்களில் இருந்தும், அதாவது மன்னார் வளைகுடா வழியாகவும் இலங்கை தெற்குப்புறம் வழியாகவும் சுழன்று ஈர்த்து கொண்டிருக்கு. இந்த புயலோட விட்டமே பார்த்தீங்கன்னா புயலோட கண் பகுதி மட்டுமே சுமார் 200 கிலோமீட்டர் விட்டு இருக்கு. 200 கிலோமீட்டர் விட்டத்திலிருந்து அதோட கண் பகுதியிலிருந்து நம்முடைய சென்னையே 360 கிலோமீட்டர்னா அப்ப எவ்வளவு? ஆரமே 360, விட்டம் 700, கண் உள்ள வந்து ஒரு 100, 800 கிலோமீட்டரு அதோட மொத்த விட்ட பரப்பளவு. அதனால ஒட்டுமொத்த அரபிக்கடலும் ஆட்டிப்படுத்திக் கொண்டுதான் வரும். புயல் என்றாலே இப்படித்தான் இருக்கும். ஆகவே புயல் ஆந்திராக போகிறது என்றால் கடல் மொத்தமே சீற்றமாகத்தான் இருக்கும். ஓகேங்க சார். தற்போதைய வானிலை நிலவரம் மற்றும் புயல் தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.